ஒரு சாதகத்தில் குடும்பத் தலைவன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. குடும்பத் தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பார்த்தாங்க குடும்பத்தையே ரன் பண்ணுறாரு. குடும்ப செலவு, சாப்பாடு செலவு, பையன் பிள்ளை படிப்பு செலவு, காலேஜ் செலவு எல்லாமே அவரே சம்பாதிக்கிறார். விவசாயம் சம்மந்தப்பட்டதற்கு நல்லா பாடுபடுவார். நல்லா விவசாயம் சம்மந்தத்தில் எனி டைம் அயராமல் நைட்டும் பயிலும் உழைச்சி எந்தெந்த மாதிரி பயிர் விடணும், எந்தெந்த பயிர் செஞ்சால் நல்லாயிருக்கும், எது மகசூல் வரும், எந்த பயிர் செஞ்சால் அவங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஐடியா பண்ணுவார். ஆனால் யாரையும் எதிர்க்க மாட்டாருங்க. நைட்டும் போல் உழைப்பார், பயிரிடுவார், அதை நல்ல முறையில் வந்து மார்க்கில் விற்பார், அதை சேமிப்பார், வீடு கட்டுவார், பசங்களை படிக்க வைப்பார், ரன் பண்ணுவார். ஆனால் இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாருங்க. அவங்க சொந்த பந்தம், அவங்க முக்கியமானவங்க சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ எனி டைம் விருந்தாடி வருவாங்க, சமையல் பண்ணி போடுவாங்க. சமையல் ஆள் தான், சாப்பாட்டுக்கு எல்லாமே இருக்குது, எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாம் வந்து நீட்டாக சாப்பிட்டுட்டு செலவுக்கு வாங்கிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, அவர் இல்லைங்களா அப்படின்னா, அவர் தோட்டத்தில் இருக்காருங்க, கொஞ்சம் வேலையாக இருக்காருங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவர் மாம்பாடு படுவார். விவசாயம் உண்டு, தாவம் உண்டு, தொழில் உண்டு, கடை உண்டு, வியாபாரம் உண்டு, இப்படி தான் இருப்பார். ஆனால் நேரத்துக்கு கூட சாப்பாடு கொண்டு கொடுக்க மாட்டாங்க. லேட்டாகி தான் சாப்பாடு கொடுப்பார். ஆனால் அந்த சாப்பாடை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பார். எப்போ அவங்க சாப்பாடு கொண்டாந்து கொடுப்பாங்களோ அப்போ தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். பாருங்கள், சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உழைப்பாங்க, சம்பாதிப்பாங்க, முன்னுக்கு வருவாங்க, எல்லா வகையிலையுமே வருவாங்க. ஆனால் வந்து அந்த பலனை அனுபவிக்கிறதாருன்னா அவங்க சொந்த பந்தம் முக்கியமானவங்க, அவங்க தான் அனுபவிச்சுட்ருப்பாங்க. ஏன்னா அவங்க சொந்த பந்தம் தான் அனுபவிச்சுட்ருப்பாங்க. ஆனால் அவரும் அனுபவிக்க மாட்டார். அவர் நேரத்துக்கு கூட சாப்பாடு பண்ணி கொடுக்க மாட்டாங்க அவருக்கு. ஆனால் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு தொழிற்சாலையில் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ 1000 பேர் வேலை பார்த்துட்டுருப்பாங்க. பெரும் பயங்கரமான தொழிற்சாலையாக இருக்கும், நல்ல வருமானம் எல்லாம் வந்துட்டுருக்கும். ஆனால் அவர் வீட்டிலேருந்து சாப்பாடு வேணும், வீட்டிலேருந்து கொண்டாந்து தான் சாப்பிடணும். ஏன்னா அவருக்கு கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது வேறு பயங்கரமாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து உணவுலாம் வெளியில் எடுத்துக்க மாட்டார், எடுத்துகிட்டா சேர்ந்துக்காது. வீட்டு சாப்பாடு கொலஸ்ட்ரால் இல்லாமல் எல்லாமே மாத்திரை எல்லாமே வேணும். ஆனால் அவர் கஷ்டப்பட்டு பாடுபடுவார், கஷ்டப்பட்டு சம்பாதிப்பார். அவங்க சொந்தம் வந்து அனுபவிப்பாங்க, அவருங்க மனைவி அனுபவிப்பாங்க, பசங்க பிள்ளைங்க அனுபவிப்பாங்க, வெளியில் அவ்வளோ ஒரு காசுலியாவெலாம் அனுபவிப்பாங்க. ஆனால் அவர் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிப்பார். இப்போ இது யாரோட சாதகத்தில் பார்த்தா வரும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேமிலி இருக்குது, கூட்டு ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. கூட்டு ஃபேமிலினா அண்ணன் தம்பி 3 பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே கூட்டாக ஒரே இதாக இருப்பாங்க. வீடு வந்து பெரிய பங்களா மாதிரி ஒரே ஹால் வீடாக இருக்கும். அதில் வந்து எல்லோரும் தனித்தனியாக ரூம் இருக்கும், குடியிருப்பாங்க. ஆனால் அதில் வந்து அண்ணன் அப்படிங்கிறவர் மட்டும் தான் ரன் பண்ணுவார். தொழில் சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்டது, அத்தனை பேத்துக்கு படிப்பு செலவு மற்றது எல்லாமே பார்ப்பார், அண்ணன் தான் பார்ப்பார். அப்போ அவர் சாதத்தில் என்ன இப்படி பார்க்கலாம், எப்படி ஏன் அந்த குடும்பத்தையே ரன் பண்ணுறாரு? ஆனால் அவங்க பொண்டாட்டி பிள்ளை பேசிகிட்டே இருப்பாங்க, நீ குடும்பத்துக்கே ஊருக்கே பாடுவிட்டு போட்டுருக்கிற, எங்கள் நிலைமை என்ன ஆகுறது, எங்களுக்கு இப்போ நீ பார்க்க மாட்டேங்கிற எப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரை ஊருக்கே பார்ப்பார். எப்படிங்க இது, எப்படி யாருடைய சாதத்தில் வரும்? ஆனால் கருணை உள்ளவர். அவர் சொல்லுவார், எல்லோரும் நல்லா இருக்கணும், நான் எல்லாத்துக்கும் நான் பாடுபட்டு கஷ்டப்பட்டு உங்களுக்கு சம்பாரிச்சு போகிறேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு நல்ல முறையில் படிங்க, வேலைக்கு போங்க, மற்றதெல்லாம் பசங்க பிள்ளைலாம் அதை மாதிரி தான் சொல்லுவார். தான் பிள்ளை மாதிரி அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளைக்கு படிப்பு செலவு மற்றது எல்லாமே செய்வார். இது அவர் சாதத்தில் எப்படி இருக்குங்க? அதாவது சனியும் குருவும் சேர்ந்திருக்கும். ஒளிக்கிரகமான சூரியனும் சந்திரனும் அந்த சனியும் குருவை பார்க்கும். அயராத உழைப்பு, பணம் வரும், நிறையா சம்பாதிப்பார், நிறைய சொத்து சேர்த்துவார். ஆனால் அவங்க சொந்த பந்தம் குடும்பத்துக்கே தான் அவங்க கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அவர் தனக்குன்னு ஒன்றும் வச்சுக்க மாட்டார். இதுதாங்க சாதகம். அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, இப்படியே நீங்கள் சம்பாரித்து கொடுத்துட்டு போகிறீங்க, பின்னாடி நீங்கள் நடு ரோட்டில் இருப்பீங்க, உங்களை யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க ஃபேமிலி, அவங்க மனைவி, அவங்க பசங்க பிள்ளைங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் அவர் மதிச்சிக்க மாட்டார். அவர் எல்லாத்துக்கும் உழைச்சி கொடுப்பார், உழைச்சி செய்வார். ஏன்னா அவரோட சாதகம் இயங்குது. அவரோட சாதகம் 2ஆம் இடத்துல சனி குரு பகவான் இருக்கிறாங்க. ஆனால் ஒளிக்கிரகமான சூரியன் சுக்கிரன் சந்திர பகவான் அவங்கள பார்க்கும்போது ஊருக்காக உழைக்கிறவர். அவர் கஷ்டப்பட்டு பாடுவார், அவர் நேர்னதை சாப்பிட மாட்டார், மற்றவங்களுக்கு வாங்கி கொடுப்பார். இதுதாங்க சாதகம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம்.